உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? விசுவாசமாக சந்தோஷமாக இருக்கிறவங்க பார்த்த கரைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜனம் கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம சத்தம் கம்மியாக இருக்கவே கூடாது. இது சாதாரண நாள் கிடையாது. ஆண்டவர் நமக்காக மரித்து அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார்ல, அதுலேருந்தே விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறாரா இல்லையா? அவர் ஒருவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே இந்த காலவெளியிலே ஆண்டோடைய நாமம் எப்படியாக சில பாடல்களை பாடி ஆண்டோர் நாமத்தை மையப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். தெரிந்த பாடல் கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாக ஆண்டோர் நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். சேர்ந்து உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், இந்த வானத்திலும் உமக்குப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். தூதர்களும் உணவும் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்களும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தியாகப்பித்தீர், கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தியாகப்பித்தீர். உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே. விசுவாசமாய் உம் நாமம் அதிசயம் இன்று அற்புதம் செய்திடுவே.
உமக்கு பாடுவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் ஒருவசியால உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? நிகரானவர் யாரும் இல்லை. உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாவே அவருக்கு நிகரானவர் யாருமே இல்லை. ஆமென். அவருடைய நாமம் அதிசயமானது. ஒரு பாடலை கூட சேர்ந்து கரை தட்டிப்பாக சிங்க கேபியினால் விழுந்தேன் அவர் அமர்ந்திருந்தார். எல்லாரும் கரையை தட்டி சேர்ந்து உற்சாகமாக ஆடலாம் மேம்படுத்தும். சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுத்தரிக்கும் அக்கினியில் நடந்தேன் படித்துளியா என்னை நடத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுத்தரிக்கும் அக்கினியில் நடந்தேன் படித்துளியா என்னை நடத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராட்சியம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். 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 அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்,
காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் இனி ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் இனி ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் 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 என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் படித்துளியாய் என்னை நனைத்தார் சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன் படித்துளியாய் என்னை நனைத்தார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya Hallelujah. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் பயன்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் எப்படியெல்லாம் சொல்லி துதிக்க தொடங்குவான். காலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆசீர்வதிவீராக. ஆண்டவரே உம்முடைய ஆளுகையினாலே எங்கள் முழுவதுமாக இடப்பட்டும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதையும் சிந்திக்க வேண்டாம், எதையும் பற்றியும் யோசிக்க வேண்டாம். இந்த காலையில் ஆண்டவரை உயர்த்த வந்திருக்கிறோம், ஆண்டவரை தொழுக வந்திருக்கிறோம். இந்த நாள் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நாள் இது. இந்த நாளை ஆசரிக்கும்படியாக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி உயர்த்தோடு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை பார்த்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் அப்பா, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடி எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே எங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் சறுக்காமல் ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் இடராமல் கர்த்தர் நீர் எங்களை இதுவரையும் நடத்தி வந்தீரே அப்பா. ஆண்டவரே எவ்வளவு நாங்கள் தகுதி இல்லாதவர்கள்,
கர்த்தர் நீர் எங்களை தகுதிப்படுத்துகிற எல்லா தயவிற்காகவும் எல்லா இரக்கங்களுக்காகவும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். யாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டத்தில் முடியறதில்லை, ஒரு அர்ப்பணிப்புல தான் இருக்கிறது. இந்த உள்ளத்தினால ஆண்டவரை உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். யார் நம்மளை பார்க்கிறாங்க அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். இந்த காலவேளை உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரியாதரல பௌஷ்யா கரியாதரல பௌரியா தரலி. ரியாதரல பௌரியா தர பௌஷ்யா கரியாதரலி. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆசீர்வாடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு மத்தியில் அசைவாடுகிற ஆவியானவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஓ நல்லவர், 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 ஆண்டவரே ஆவியானவரே இதோடு முழுதுமாக ஆட்கொள்ளட்டும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிதாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், ஆண்டவரே உம்முடைய ஆளுகை நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. பரிசுத்தர், 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 பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே ஏக சத்தமா கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, ஆஹா பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே
அடைக்கலமே பிரசன்ன உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை வரவேற்குமா. ஹalleluya. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே கவலை கண்ணீர் மறக்கணும் கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் வரைக்கிறோம் ஆண்டவரே மீது அசைவாடுவீராக ஆண்டவரே கால மேல உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாங்க நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பல தருவேன் பலவீன நேரம்
வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் காலவில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தெளிவா பேசுகிற ஒரு காரியம், யாராயிலும் இங்க ஆண்டவர் இதுக்கு மேலே எனக்கு ஓட்டுறதுக்கு பலனே இல்லை ஆண்டவர், ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங், என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஓட பலன் இல்லை ஆண்டவர், இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியலை, இதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. அநேக நேரங்கள் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உள்ளத்திலிருந்து சொல்லுற ஒரே வார்த்தை, தெரியல ஆண்டவரே, எங்கே போகணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. இன்று இருக்கிற எல்லா பலனையும் நான் போட்டுட்டேன், என்னுடைய தாளந்து, என்னுடைய பணம் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் ஆண்டவரே. எனக்கு கடைசியாக இருக்கிற ஒரே நம்பிக்கை உடைய பலன் மாத்திரம் தான் இருக்கு ஆண்டவரே. இந்த காலவில் அப்படிப்பட்ட யாராருக்கு இருந்தலாம், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு ஓட தெரியல ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு ஓட தெரியலப்பா, உடைய பலனை எனக்கு இந்த கால வேலையில் தாங்க ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவரை பார்த்துக்கலாம் ஆண்டவரே, உடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா, நான் போகாத இடம் இல்லை, நான் போகாத மனிதர்கள் இல்லை, எல்லா மனிதர்கிட்ட நான் கேட்டுட்டேன். என்னுடைய சூழ்நிலை எல்லாம் தலைக்கீழாக இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை தலைக்கு மேலே போயிடுச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? அப்படி கேள்வியோடு இருக்கிறீங்களா? அன்றைக்கு ஆகாரை கண்ணீரை கண்டவர், அன்னாலின் கண்ணீரை கண்டவர், அதே ஆண்டவரை இந்த காலவெளியை நம்ம எல்லாத்தையும் அசைவாடி கொண்டிருக்கிறார். உண்மையானவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே, என்னோட பலனை தாங்கப்பா, கடைசியாக ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. எவ்வளவு பேர் பாவியா இருந்தாலும் ஆண்டவர் மனமிறங்குற தேவனாக இருக்கிறார், ஆண்டவர் மனமிறங்குற தேவனாக இருக்கிறார். சிம்சனுடைய வாழ்க்கை முடிந்தது நினைச்சோம், ஆனா கர்த்தர் கடைசி நேரத்தில் கூட அவனுக்கு பலனை கொடுத்ததில்லை. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒருவேளை நம்ம பாவத்தில் மூழ்கி கிடந்திருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், இந்த மனிதன் நம்மளை பார்க்கவே பிடிக்காம இருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வேளையில, இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், என்னுடைய பலவீனத்தினுடைய பலன் பூரமாய் விளக்கும் ஆண்டவரே. என்னோட பலனை தாங்கப்பா, உன்னோட பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னால் ஓட முடியல, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியலப்பா. ஆண்டவரே உன்னோட பலனை தாங்க ஆண்டவரே, உன்னோட பலனை தாங்க ஆண்டவரே, உன்னோட பலனை தாங்க ஆண்டவரே, உடைய பலனை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, எனக்கு என்னால் ஓட முடியலப்பா, உடைய பலனை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பலனை எனக்கு தாங்க. அவை இல்லாமல் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பலன் அளவில்லாமல் இருக்கு. பிரச்சனத்திற்காக நன்றி ஆண்டவரே. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். பிரச்சனை மாவியானவர் நம்மை அசைவாடி கொண்டிருக்கிறார். தாங்கப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லிக் கொண்டே ஆண்டவரே பலனை தாங்கப்பா. ஆண்டவரே, என் குடும்ப சூழல் எப்படி இருக்கிறது ஆண்டவரே, ஆண்டவருடைய வாழ்க்கையே எப்படி இருக்கிறதுப்பா, மற்றவருடைய வாழ்க்கையை காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையே பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வே கிடையாது.
இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. நீங்க எங்க போனாலும் சரி, ஆண்டவரை பலன் மாத்திரம் தான் உங்களை தேற்ற முடியும். வேற எந்த சூழ்நிலை நம்ம எதுவுமே நம்ம மாற்ற முடியாது. உள்ளத்தினால நோக்கி பார்த்து பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் தருவேனன்றி பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் உன் பலன் தருவேனன்றி நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பு. கரங்களை உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரம் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீ உருவாக்கினே, சிருஷ்டித்தீ சீர்படுத்தினே, புடமிட்டே புதிதாக்கினே, பிரித்தே பிரியாதிருந்தே. ஏக குரலாய் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் ஓம் கரம் என்னை நடத்தியதே. இந்த காலவேளையில் ஆண்டோடைய கரம் நம்ம மேல இருக்கு. இதை போய் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டோடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும், எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். உங்களுடைய கரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கங்க, என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கங்கப்பா. நீங்க வாய் திறந்து எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டாம். என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யாரும் சொல்ல வேண்டாம். எதுவும் வாய் திறக்காதீங்க. ஒண்ணு மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கங்க. ஆண்டவரே என்னுடைய கரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கங்கப்பா. என்னுடைய கரத்தை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னுடைய கரத்தை விட்டுறாதீங்கப்பா. கடைசி வரைக்கும் என்னை கரத்தை பிடிச்சுக்கங்கப்பா. உண்மைதான் ஆண்டவரே, நம்ம விட்டு தூரம் போயிட்டேன், நம்ம விட்டு வெகு தூரம் போயிட்டேன் ஆண்டவரே. உண்மை பார்க்க முடியல, உடைய பிரச்சனத்தை உணர முடியல. இருந்தாலும் இந்த கடைசி வாய்ப்பை எனக்கு கொடுங்கப்பா. உடைய கரத்தை என்ன பிடிச்சுக்கங்க ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கங்க ஆண்டவரே, என்னுடைய கரத்தை மாத்திரம் பிடிச்சுக்கங்க ஆண்டவரே. விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்க ஆண்டவரே, என் கரத்தை விட்டுறாதீங்கப்பா ஆண்டவரே. கரம் இல்லைனா நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரே, கரங்களை வைத்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வேணும் அப்பா. வளவில்லாத கரம் இருக்கட்டும்
ஆண்டவரே அளவில்லாத கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகிலெல்லாம். என்றுரை செய்தவர் ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகிலெல்லாம். எல்லாரும் சேர்ந்து என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த கால வேளையில என்னோடு பேசினார், என்னோடு இடைப்பட்டா சொல்ற மாத்து கரைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உடைய பலத்தினால் இங்க நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரம் எங்க மேல் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கண்கள் எங்க மேல் நோக்கமா இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஆயினும் நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீரே, எங்களை தகுதிப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தரே எங்களுடைய ஒருவரோட வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதை எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனை பேர் கிடைக்கும், ஆனா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார் அல்லவா, ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அல்லவா. ஆண்டவர் நமக்கு என்ன செலுத்த முடியும்? ஆண்டவருக்கு ஒன்று மாத்திரம் தான் நம்ம செய்ய முடியும். இன்னும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்க வேண்டும்.
இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த காலவில் ஆண்டு உண்மையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உண்மையாக நேசிக்கிறேன் ஆண்டவரே. அவர் நமக்காக மரித்த நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படியாவது என்னோட பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டாளா, எப்படியாவது என்னோட பிள்ளை என்கிட்ட வந்துட மாட்டாளா. அவரோட ஏக்கம் எல்லாம் ஒன்றுதான். ஆனா இன்னைக்கு நம்ம அதை செய்யறதே இல்லைல்ல. நான் கடைசியில் வந்தபோது நான் சொல்லியிருந்தேன், ஆணுடைய பிரச்சனத்தை இழந்து போயிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சாலும் எப்படி ஓடினாலும் ஒண்ணுமே நடக்காது. நம்மளுடைய அதுதான் சொல்றேன், நம்மளோட வாழ்க்கையில ஆணுடைய பிரச்சனத்தை விலகி போனவங்க யாருமே நல்லாவே இருந்ததில்லை. ஆணுடைய கிருபை நம்ம மேல இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருப்பாருன்னா டவுட் தான். ஆணுடைய பிரச்சனத்தை மாத்திரம் கேளுங்க. ஆணுடைய பிரச்சனத்தை மூழ்கி இருக்கிறவர்களாக, ஆணுடைய பாத சுவடிகளை பின்பற்றுவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரே நான் நேசிக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே எங்க நான் உங்களை விட்டு தூரம் பண்ணணும், எங்க நான் உங்களை தொலைச்சு விட்டணும், அதே இடத்துல மறுபடியும் வந்து நிற்கிற ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிற தேவன், அவர் சிச்சிக்கிற தேவன் தான். ஆனா அப்படியே விட்டுற மாட்டார். நீங்க எங்க விட்டீங்களோ அங்கேயே தான் நிற்கிறார். நீங்க எங்க ஆண்டவர் விட்டு போனீங்களோ அங்கேயே தான் இருக்கிறார். நாம தான் தூரம் வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்ததுனால ஆண்டவர் எங்க இருக்கிறானே தெரியாம போயிட்டோம். நம்ம ஒரு அர்ப்பணிப்போட காரியங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே நம்ம விட்டு தூரம் வந்துட்டு ஆண்டவரே, இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இனியும் தூரம் போயிடாது, இனியும் ஓட வேண்டாம். ஆண்டவர் நம்மளை குறித்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் அநேகம். ஆண்டவர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கணும். வேதவசனத்துல போட்டிருக்கு, ஆண்டவர் நம்மளை குறித்து செய்கிற காரியம் நம்ம அநேகம் இருக்கிறாங்க. ஆண்டோட சித்தத்தை மீறி நம்ம ஒரு ஓடி போயிருந்தா இந்த காலவேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உடைய கரத்தை விட்டு நான் வந்துட்டேன். ஆண்டவரே என்னுடைய கரத்தை பிடிச்சுக்கங்க. இறுதி வரையும் நான் சார்ந்திருக்கேன், இறுதி வரையும் நான் ஓட கர்த்தர் என்னுடைய காரியங்களை பலப்படுத்த என்று சொல்லி காரியங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என்னோட கரத்தை பிடிச்சுக்கங்கப்பா. ஆண்டவரே உடைய பிரச்சனத்தை விட்டு நான் விலகி ஓடவே கூடாது. ஆண்டவரே அதோடைய வீரியம் என்னது எனக்கு தெரியும்ப்பா. உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஆசைப்பட்டது ஆசைப்படாதது நம்ம நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிக அதிகமாய் திறந்தா வேதவசனம் போட்டிருக்கு. எல்லாமே உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எல்லாவற்றும் காட்டிலும் ஆண்டோடைய பிரசனம் தான் நமக்கு முக்கியம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் எல்லாமே போயிடும். ஆனா ஆண்டவருடைய பிரசனம் மாத்திரம் தான் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். ஆண்டோடைய பிரசனத்தை பிடிச்சவங்களோட வாழ்க்கையை பார்த்து ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஒருவேளை அவங்க தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல. இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் விட்டு தூரம் வந்திருக்கிறோம்ல, ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்ல. நம்மளுடைய அலுவலகங்கள், நம்மளுடைய சுயமான காரியங்கள் நிறைய ஆண்டோட பிரசனத்தை விலக்கி வந்துருச்சு. ஆனா உண்மையா ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லா கரங்களும் உயர்த்தி, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை விட்டுறாதீங்க. ஆண்டவரே எங்களை விட்டுறாதீங்க. படிச்சுக்கோங்கப்பா. ஆராதனை 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 ஆராதனை
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகன் தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆக்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் அர்ப்பணிப்புடைய எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆண்டவரே எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 1% இல்லை 2% இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உடல் உடைய ஆவி எங்களுடைய ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாக நிரப்புவீராக. ஒரு விசையாக கரைகளை தட்டி ஆண்டவரை நாத்து மையப்படுத்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. வலுவில்லாத பிரச்சனத்திற்காக நன்றி ஆண்டவரே. வலுவில்லாத ஆளுகைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் போய் உம்முடைய இதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடைய இதயத்தில் என்னென்னலாம் வாஞ்சி இருக்கிறதோ, உடத்துல என்னென்னலாம் ஏக்கங்கள் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகுற தேவன் அல்ல. அவர் உங்களுடைய கரங்களை பிடித்திருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவருடைய எல்லா சூழ்நிலையும் உங்களை கரத்தை பிடித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களை மாத்திர கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆராதனை பிரியப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா.
அளவில்லாத பிரசனத்திற்காக நன்றி, அளவில்லாத ஆளுகைக்காக நன்றிகளை சொல்லுகிறோம். தொடர்ந்து மீதி அனைத்துடைய சமூகத்திற்கு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதி கனமாக ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இங்கே நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஆராதனை அப்படியே பாடுவோமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளிலே சுவாமி. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் மொழியே நீயாவா, உயிரே மூச்சே நீயாவா, உலகின் மொழியே நீயாவா, உறவே பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழே நீயாவா, உறவே பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழே நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம். என்னோட சேர்ந்து அப்படியே பாடுவோம். வாழ்வெல்லாம் வாழ்வாகும், ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணம் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது அரணம் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும். என்னுடைய வாழ்வெல்லாம் நீங்க தான் ராட்சம், என்னுடைய வாழ்வெல்லாம் நீங்க தான், என்னுடைய வாழ்வாதாரமே நீங்க தான். யூ ஆர் மை எவ்ரிதிங் ன்னு சொல்லுவோமா? till you are coming. ஆண்டவரே, நீங்க எப்போ வரீங்களோ அது வரைக்கும் இந்த உலகத்துல நீங்க தான் ராட்சம், நீங்க தான் எனக்கு எல்லாமே ராட்சம். ஸ்தோத்திரம் பரிசுத்தாவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் எல்லா ஆராதனைக்காய் கோடி நன்றி. உடைய பிள்ளைகளை அழைத்து வந்த தயவுக்காய் நன்றி. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. I've got joy down in my heart.
J-O-Y, down in my heart, deep, deep down in my heart. Jesus gave it to me, and no one can destroy it. Destroy, destroy, destroy. I feel joy down in my heart, deep, deep down in my heart. I've got joy down in my heart, deep, deep down in my heart. J-O-Y, down in my heart, deep, deep down in my heart. Jesus gave it to me, and no one can destroy it. Destroy, destroy, destroy. Oops, I've got joy down in my heart, deep, deep down in my heart. சங்கீதம் 148 பக்கம் 762. மாறி மாறி வாசிப்பமாக. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுரு மரங்களே. பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவார்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அனைவரும் சேர்ந்து வாசிப்பமாக. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக வேத பகுதி வாசித்தாற்று. தேவனுக்கு மகிமை உண்டு. You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
வேதத்தை தூக்கி பிடிச்சு நம்ம சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். அமர்ந்து கொள்வோம். நம்ம முடிஞ்சோன்னே நமக்கு எனக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அது முடிச்சோன்னே அடுத்தது நம்ம கடந்து போகலாம். சரியா? ஒரு வார்த்தைக்கு நேராய் கைகளை தட்டி இன்னும் ஒரு விஷயம் அண்ணனை வரவேற்போம். அல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் மந்தமானவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியாய் சிறக்க வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தர் இயேசு நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவர் வெற்றியின் நாள் என்பதை இங்கே நாம் மகிழ்ச்சியாக பார்க்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்மஸை காட்டிலும் நியூ இயரை காட்டிலும் இன்றைய தினம் உலக மனித குலத்தினுடைய வெற்றியின் நாள் என்பதை பார்க்கிறோம். இந்த ஹோல் கிறிஸ்டியன் வேர்ல்டு, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்துவர்களுக்கும் இந்த நாள், இது நிறுவனம் செய்யப்பட்ட நாள். இந்த நாள் ஆண்டவர் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் நாம் அனைவரும் அவரோடு மீண்டும் எழுந்திருக்க போகக்கூடிய ஒரு நாள். அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் என் பிரசங்கம் விருதா, நம் விசுவாசமும் விருதா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, அவர் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய அத்தனை காரியங்களிலும் அங்கே சாத்தான் ஜெயித்திருப்பான். இன்னைக்கு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நம் எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர். அதனால தான் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் 3 நாள் யோனா வயிற்றில் இருந்ததைப் போல மனுஷகுமாரன் எப்படி வயிற்றில் இருப்பாங்கிறத பற்றி நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. இந்த 3 நாளைக்கு பிறகு ஆண்டவர் எப்படி மீண்டும் வரப்போகிறார் என்பதை சீசர்கள் கூட நம்பலை. ஆனால் அவன் நம்பினான். யார்? சாத்தானோ அந்த டீமும் நம்பிச்சு. அல்லேலூயா. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவர்கள் என்ன சொல்கிறான்னா, அந்த ஆண்டவர் இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்ததுன்னு 7 வார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மத்தேயுல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்டவருடைய உடலை அங்கே இருக்கக்கூடிய அரிமேத்தியனுடைய யோசேப்பு அதை வாங்கி கொண்டு போய் அங்கே எப்படி அழகாக அடக்கம் செய்து அந்த இடத்துல வைக்கிறப்பயே அங்கே இருக்கக்கூடிய டீம் சொல்லுவான், அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், அந்த எத்தன் சொன்னார். யாரை? இயேசுவை சொல்கிறான். அந்த எத்தன் சொன்னார், உயிரோடு இருக்கும்போது 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் என்று அந்த எத்தன் சொன்னார். யார் நம்புறா? சாத்தான் டீம் நம்புது. அல்லேலூயா. ஆனால் 11 பேர் இருக்கக்கூடிய சீசர்கள் அந்த ஸ்பாட்டில் இல்லை. 11 பேர்கள் இருக்கக்கூடிய அந்த சீசர்கள் அந்த ஸ்பாட்டில் கிடையாது. ஏன் இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம்னா, அந்த மகதலேனா மரியாள் அந்த இடத்திலே வந்து நின்று நம்பிக்கையோடு இருந்தால், ஆகவே ஆண்டவர் இன்றும் அவர்களை முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே இருதயத்தை சோதித்து அறியக்கூடிய தேவன். ஆண்டவர் அவருடைய பார்வை, அவருடைய நினைவுகள், அவருடைய எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் பரமபிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு.
இன்னைக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வழக்கறிஞர், ஒரு எத்திஸ்ட், அவன் பேர் ஜிம் ஜேக்கப். அந்த லாயர் எ லாயர்ஸ் கேஸ் ஃபார் ரெசரக்ஷன் என்ற ஒரு கேஸ் ஸ்டடி, ஆண்டவர் உயிரோடு எழுந்தாரா இல்லையாங்கிறதுக்கு நான் ஒரு ஸ்டடி பண்ண போகிறேன்னு சொல்லி அவன் ரொம்ப அதுக்காக பெரிய பிரயாசைப்பட்டான். அவன் எல்லா முயற்சியும் எடுத்து அவன் சொன்னது ஒரு வார்த்தை கூட இதில் மாறலை. அவர் சொன்னதன்படி அப்படியே நடந்தது. ஹல்லேலூயா. இது நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த உயிருள்ள தேவன் அவர் எப்படி சொன்னபடி 3ஆம் நாளிலே வந்தார் என்பதுதான் கிறிஸ்துவம். ஹோல் பைபிள், காஸ்பல், என்டையர் கிறிஸ்டியானிட்டி நம்பக்கூடிய ஒரே வார்த்தை உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலை இன்றைய தினத்தில் நமக்கு என்ன பெருமை, ஆண்டவர் என்ன செய்து காட்டினார் என்பதைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறப்ப 4 முறை சொல்லுவார், நான் 3ஆம், என்னை வேத பாதகர்கள் மற்றவங்க யூதர்கள் அங்கே பரிசேயர் சதுரையெல்லாம் என்னை பிடிச்சி கொண்டு போவாங்க, என்னை சிலுவையில் அடிப்பாங்க, 3ஆம் நாள் நான் மீண்டும் வருவேன், வந்ததுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, அதாவது முதல்ல சொன்னது மத்தேயு 16:21, 2வது சொன்னது 17:23, 3வது சொன்னது 20:19, 4வது சொன்னது 26:32. அந்த 26:32 பற்றி படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். நான் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு கலிலேயாவுக்கு போவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை எப்படி செய்து காட்டினார் என்பதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நாம் பார்க்க முடியும். 2 விஷயங்கள் என் வாழ்விலே நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு விஷயம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்துடுவார்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோல் டீம் பிலாத்துட்ட போய் சொல்லி அங்கே அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கேட்டு சீல் வைக்க சொல்லி அந்த இடத்துல எப்படினாலும் அவன் வந்துடுவான்னு சொல்லி அவர்கள் பயத்தில் இருந்து கம்ப்ளீட் டைட் செக்யூரிட்டியை அங்கே வைத்திருந்தார்கள். அவங்களுடையது ஒருவேளை இயேசு வந்துட்டா, ஏன்னா 3 விஷயம், அவர் தேவ அன்பை காட்ட ஆண்டவர் இங்கே வந்த பொழுது அவர்கிட்ட கேட்குறப்ப, நீங்கள் யாருன்னு கேட்கப்ப நான் தேவகுமாரன் சொன்னார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கப்ப தைரியமாக சொன்னார், நான் தேவகுமாரன் என்று அவர் அறிக்கையிட்டார். அவர் சிலுவை மரணம் பாடுகள் முடிந்த பொழுது, சிறைத்திலை கிழித்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய போர் சேவகன் சொன்னான், மெய்யாகவே இவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. மெய்யாகவே இவர் ஒரு தேவகுமாரன். அடுத்து மீண்டும் ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்து அவர் 40 நாட்கள் நம் பிள்ளைகளோடு இருந்து நிரூபித்து காட்டி மீண்டும் வரக்கூடிய அந்த ஒரு பெரிய பாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் அங்கே மீண்டும் தேவகுமாரன் என்பதை தேவன் நிரூபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 times ஆண்டவர் உயிரோடு இருக்கப்ப சொல்லியிருக்காரு, நான் ஒரு தேவகுமாரன். 2nd time அந்த எதிரி வட்டாரமே போர் சேவனை சொல்கிறான், இவர் உண்மையாகவே மெய்யாகவே தேவகுமாரன். 3rd time ஆண்டவர் மீண்டும் வந்ததுக்கு பிறகு, உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஹோல் டீம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் அங்கே செய்து காட்டினார். டெமான்ஸ்ட்ரேட். இந்த கல்லறை, வெற்று கல்லறை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? Do not be afraid. Do not be afraid. Do not be afraid. அஞ்சாதே, பயப்படாதே. அல்லேலூயா. பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்கிறது யாரு? திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். அல்லேலூயா. இங்கே he overcomes his enemies என்பதை முதலில் பார்க்கிறோம். தனது பகைவர்களை வெற்றி கொள்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 28 இருக்கக்கூடிய 1-5 வசனங்கள் இதை நாம் பார்க்கிறோம்.
தனது பகைவர்களை வெற்றி கொள்கிறார் என்று சொன்னால், லார்ட் டிஃபீட்டட் த வேர்ல்ட், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. யோவான் 16:33 இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பாஸ்டர் டெஸ்டிமனி சொன்னார் நேற்று, அங்கே இருக்கக்கூடியதில் எப்படி ஒரு நெக் பாயிண்ட் வரப்போ ஆண்டவர் எப்படி உதவி செஞ்சார். அன்பு தம்பி அவர் பைபிள் அவருக்கு வாங்க போகிற இடத்துல ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல ஒரு மிராக்களை தேவன் தேவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி எப்பொழுதும் திறந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், எந்த சூழ்நிலை முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம், பூர்வமானவர்களை பற்றி சிந்திக்கவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, நான் உனக்கு இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் புதிதாயின, பழையன எல்லாம் ஒளிந்தன. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் ஸ்லாக்கியம். இந்த வெற்றி நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்திய இரத்தத்திற்கான வெற்றி. இந்த வெற்றி பாவங்களை ஜெயிக்கக்கூடிய மாபெரும் பணியை செய்வதற்கான வெற்றி. இந்த வெற்றி ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு குற்ற உணர்வை எடுத்து போடக்கூடிய வெற்றி. இந்த வெற்றி மரணத்தை ஜெயிக்கக்கூடிய மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி நாம் இன்று உலகத்தில் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய வெற்றி. மாபெரும் வெற்றியை நம் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சொன்ன தேவன் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் வார மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். ஒரு சிங்கிள் வேர்ட் பைபிளில் ஆண்டவர் சொன்னது எதுவுமே மிஸ் பண்ண. அதனால தான் இன்னைக்கு ரிசர்ச் ஸ்காலர், ஏத்திஸ்ட், நாத்திகவாதிகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், வேதத்தில் சொன்னதை சொன்னபடி அப்படியே நிறைவேற்றி வந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உயிர்த்தல் என்கிட்ட ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் என்கிட்ட சொல்லப்ப சொன்னார், சாம்பித்துறை இயேசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு இஸ்லாமிய சகோதரர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு ப்ராஃபட் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவருக்காக 6 மணிக்கு ஒரு சமாதான பிரேயர் ஒன்று நடத்துவோம். ஆனால் ஒன்றே ஒன்று, அவர் அப்படியே தூக்கி கொல்லப்பட்டார் என்று பார்த்து சொன்னேன். சாரி, இதிலிருந்து 100% நான் வேறுபடுகிறேன். அவர் கிறிஸ்துவர். இன்னைக்கு நாங்கள் யார் உலகத்தில் கிறிஸ்துவர்னு சொன்னாலும் சரி, இயேசுவை நம்புகிறவங்களே அவங்க வாயில் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான், அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினார்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் மாபெரும் வெற்றி. அல்லேலூயா. அதனால ரோமர் 10:9-10 வசனங்களை படிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ பெரிய நீதிமான்களை நான் பார்த்திருக்கேன். ஆனால் அந்த ரட்சிப்புங்கிறது, அவர் மரித்தோர்லேருந்து எழுந்தார்னு ஒருத்தன் எவன் சொல்கிறானோ அவனுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சலுகையை தேவன் நம் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சால்வேஷன் இஸ் எ ஃப்ரீ பட் நாட் எ சீப்பர் என்று சொல்வார்கள். அது இலவசம்தான், ஆனால் அது வந்து ரொம்ப கடையில் ரோட்டில் போடுற ஐட்டம் கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹோல் காஸ்பல் ஹேங் ஆன் ஓன்லி ரெசரக்ஷன். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் ஹோல் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் மனித குலத்தில் சாத்தான் ஜெயிச்சிருப்பான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் பாவங்கள் பெருகி இருக்கும். இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்பயும் பெர்மனண்ட் அடிமை. இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு கடவுள்கிட்ட போய் அப்பா பிதாவே சகோதரனே சொல்லக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடையாது. இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் அங்கே மேலே போய் அவரோட உட்காரக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் குற்ற உணர்வோடையே நம்ம டெய்லி அலைஞ்சிட்டு இருப்போம். இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் மரணம் பயத்தை ஒவ்வொரு நிமிடமும் சாத்தான் விதைத்திருப்பான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் எதிர்காலம் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்பிக்கை, ஹோப் கிடையாது. ஆகவே தான் ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு கொடுத்த மாபெரும், உலகத்திற்கு கொடுத்த மாபெரும் பரிசு இந்த உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நம் பிள்ளைகளை நேசிக்கிறார். அவர் ஹி ஓவர் கம்ஸ் இஸ் எனிமீஸ் என்று சொன்னால் எதிரிகளை பகைவர்களை வெற்றி கொள்றாருன்னு சொன்னால் ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் வேர்ல்டு. அடுத்து நாம் பார்த்தா ஈவன் டெத், மரணத்தை ஜெயிச்சிருக்கார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அந்த 1 கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா 15-50 58 வசனங்களில் ஆண்டவர் கிளியராக ஒரு பெஞ்ச் மார்க்கை கொடுத்துருப்பார். அந்த மரணத்தை பற்றிய பயம் இனி ஒருத்தர் கூட வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் சாத்தான் விதைக்கக்கூடிய ஒரு ஃபியரே ஒரு நோயை கொடுத்து பயத்தை கொடுத்து அந்தன்னை தினத்தில் நமக்கு ஒரு பெரிய பாடுகளை கொடுப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தியருக்கு வரக்கூடிய இந்த கொடிய ரோகம் இனிமேல் உனக்கு வராது. வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன், என் தழும்புகளால் நீர் குணமானீர்கள், உன் பலவீனங்களையும் நோய்களையும் நான் சுமந்தேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம மரண பயம் இருந்தால் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, நீ என் கூட தானே வரப்போகிற. அல்லேலூயா. அங்கே உனக்கு எதுவுமே கிடையாது. ஃபுல் ஃப்ளெஜ்டு நீ ஹாப்பியாக இருக்கலாம். என் கூட உனக்கு பாடுகள் இருக்கும், நோ ப்ராப்ளம் அட் ஆல். உன் லைஃபே ஹாப்பினஸ். அப்போ இந்த சாத்தான் போட்ட வலை, அவன் சாத்தான் போட்ட ஆமோன் திட்டம் இயேசு முறியடித்து விட்டார். அல்லேலூயா. எவ்வளவு உலகத்தில் ஒரு தலை சிறந்த ஆங்கிலத்தில் ஒரு 3 வார்த்தை எதுக்கு சொன்னால் இட் இஸ் ஃபினிஷ்ட். இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்தாயிற்று. ரோமன் கேத்தலிக்கில் அவன் சொல்லக்கூடிய பைபிளில் போட்டிருப்பான், எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. அதுதாங்க மாபெரும் வெற்றி. ஒரு மனுஷன் அது சொன்னபடி செயல்படுத்துறது மட்டும் இல்லை, அதன்படி சொன்ன குறித்த நேரத்திலேயே குறித்த மொமெண்ட்லேயே அத்தனை பேர் முன்பும் ஆண்டவர் நிற்கிறாருன்னு சொன்னால் அதுதான் ஹீரோ. ரியல் ஹீரோ, ரெசரக்ஷன் ஹீரோ, நம்ம வழிபடக்கூடிய ஒரு ஹீரோ. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண நபரை நம்ம பார்க்கல. சாதாரண நபரை நாம் இன்றைய தினத்திலே பார்க்கவில்லை. நமக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்தின் சர்வரோக பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவன் நம்மோடு இருக்கிறார். அவ்வளவு பெரிய தலைவனை நாம் இன்று கொண்டாடி கொண்டோம். அல்லேலூயா. Flesh, he defeated, he is not only overcomes his enemies மட்டும் கிடையாது, வேர்ல்டு மட்டும் கிடையாது, இது உயிர் இது மட்டும் கிடையாது, ஃப்ளஷ். ரோமரில் வரக்கூடிய 6:1-7 வசனங்களில் பார்க்குறோம். ஆதலால் 5வது வசனத்தில், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. நான் பார்த்தேன், ஆண்டவர் தேவகுமாரன், அந்த தேவகுமாரனுக்கு என்ன கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தெரியும், நிச்சயமாக நமக்கு இந்த எத்தனாம் தேதி என்னை பிடிப்பாங்க, யூதா காரியஸ் காட்டி கொடுப்பான், எல்லாமே ஜீசஸ்க்கு தெரியும். ஒரு இது கூட அவருக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
எனக்கு எல்லா அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் யாருமே சொல்லவே முடியாது. ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே யோவானிலே 10 17 18 வசனங்களை படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 10 17 18 வசனங்கள். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அல்லேலூயா. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு என்ற இந்த கட்டளை என் பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஒரு ரன் ஒருத்தன் வேகமாக ஓடி ஒரு காரியத்தை ஜெயிக்கிறாங்கிறது சாதாரண காரியம் இல்லை. பல ப்ராக்டிஸ், பல முயற்சிகள், பல நாள் அவன் போட்ட மூலதனத்தில் தான் வெற்றியே கிடைக்கும். ஒரு செகண்டில் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கும் செகண்ட் ப்ரைஸ்க்கும் ஃபெயிலியர் ஆகும். சமீபத்தில் ஒரு சம்பவத்தை படித்தேன். அவன் பேர் ஜான் ஸ்டீஃபன் அகாவே. இவன் ஒரு எத்தியோப்பியன், ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு எத்தியோப்பியன். இவன் ஒலிம்பிக்கில் 1968 கலந்துக்கிறதுக்காக போகிறான். 1968 நடந்து நீங்கள் ஜான் ஸ்டீஃபன் போட்டிங்கனாலே வந்துடும் நெட்டில். அவன் ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டு அந்த நாட்டுக்காக ஜிம்பாவேலேருந்து அங்கே இதிலிருந்து அவன் வந்தக்கூடிய ஒரு ஜிம்பாவியன். அவன் அந்த இடத்துல ஸ்பாட்டில் நின்று 28 மைல் மாரத்தானில் ஓடணும். அவன் கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டே இருக்கான், சில மைல்கள். திடீர்னு கீழே விழுந்துடுறான். 2 காலும் ஃப்ராக்சர். இந்த 2 காலும் ஃப்ராக்சரில் இவனை அத்தனை பேர் ஈஸியாக ஜெயிப்பாங்க. போய் முதல்ல கோல்டு மெடல் ஒருத்தன் வாங்கிடுவான், சில்வர், பிரான்ஸ் 3 வாங்கிட்டு அங்கே நின்று அந்த பாட்டுகள் பாடிட்டுருப்பாங்க. அந்தந்த கண்ட்ரிக்குரிய ஹானர் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1 hour கழித்து காலில் கட்டை போட்டு உள்ளே ஓடி வருவான். வேகமாக உள்ளே ஓடி வருவான். வந்தோடனே கொஞ்சம் மக்கள் தான் அங்கே இருப்பாங்க. அத்தனை பேரும் பார்த்து இவனை பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டில் எந்திரிச்சின்னு கை தட்டுவாங்க. அப்போ பிபிசியிலேருந்து அவன்கிட்ட ஒரு பேட்டி கேட்பாங்க. தான்ப்பா தோற்று ஜெயிக்க முடியாதுங்கிறது 100% தெரிஞ்சு போச்சு. ஒரு ஹோப் இருந்தால் கூட நீ உள்ளே வந்திருக்கலாம். நீ ஏன் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வரணும்? சொல்லுவான், மை கண்ட்ரி டிட் நாட் சென்ட் டு ரன் த ரேஸ், ஃபினிஷ் த ரேஸ். ஹல்லேலூயா. என் நாடு 5000 மைலுக்கு அப்பால இருந்து என் கண்ட்ரி என்னை அனுப்புனது ஆரம்பிக்க இல்லை, முடிச்சு வைக்க. அதுக்காக நான் உள்ள வந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் அவன் தோத்துட்டான். ஆனால் நம் தேவாதி தேவன் கல்வாரி சிலுவையிலே மாபெரும் வெற்றியை தேவன் சிறந்து இன்று நம்மையும் வெற்றியில் சிறக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி, மனித குலத்திற்கே வெற்றி, எல்லாவற்றிற்கும் வெற்றி. இந்த வெற்றியைத்தான் நாம் கொண்டாடுவதற்கு தேவன் நம் பிள்ளைகளுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவ்வளவு பெரிய காரியங்கள். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் அதன் காலங்களிலே செய்கின்றார். அடுத்து டெவில், சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய defeated not only the world, flesh, enemies and finally devil என்பதை பார்க்கிறோம். எப்படி? யோவான் 12:31 அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அல்லேலூயா. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்குற ஸ்லாக்கியம் மிகப்பெரிய வார்த்தை, காஸ்மாஸ். இன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் அனுதின மன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடு. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைத்தார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. பூ உதிரும், புல் உதிரும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு.
மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி மேலே செல்லாமல் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி வழங்குகிறோம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் புறப்படும், அது ஒருபோதும் வெறுமையாய்த்திரும். அல்லேலூயா. ஆண்டவர் முதலிலே நம் பிள்ளைகளுக்கு பகைவர்களை வெற்றி கொள்கிறார் என்று சொன்னால் அது உலகத்தை வெற்றி கொள்கிறார், மரணத்தை வெற்றி கொள்கிறார், அங்கே இருக்கக்கூடிய எல்லாவித கெட்ட ஆவிகளை வெற்றி கொள்கிறார், சாத்தானை வெற்றி கொள்கிறார். அன்றைய தினம்தான் வெற்றியின் நாள், மகிழ்ச்சியின் நாள், நாம் மனித குலத்தின் மிகப்பெரிய மீட்பின் நாள் இந்த நாள். அல்லேலூயா. இரண்டாவது, he keeps his promise. வாக்குறுதிகளை அவர் அப்படியே செயல்படுத்தினார். சொன்னார், நான் இன்னைக்கு இதில் வந்து 3வது நாள் வந்துடுவேன். அவன் எவ்வளவு பெரிய சதி திட்டம் போட்டாங்கன்னு சொன்னால், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறப்ப அவன் 2 முறை எஸ்கேப் ஆகிட்டாங்கிறதுக்காக அவன் கையில் லீடிங் செயின் போட்டு 4 போர் சேவகர்கள் அப்படி அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் வெளியே எஸ்கேப் ஆகிடக்கூடாது. அதை விட ஆஃப்டர் சிலுவை மரணத்துக்கு பிறகு அந்த ஹோல் டீம் இன்னும் ரொம்ப பயந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, சீல் வைக்கிறதுங்கிறது ஒரு ஹையஸ்ட் பொசிஷன். ஒரு இடத்துல சீல் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே வேறு எவனுமே உள்ளே போக முடியாது. கோர்ட்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஐபியாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஒன் சீல் கம்ப்ளீட் பவர், அவனுக்குடைய ஃபுல் பவர் கிடைக்கும். இந்த இடத்துல சீல் வைக்கிறாங்க. அதை முழுக்க அந்த காவலர்கிட்ட எவ்வளோ வேணாலும் நீ காவலர் வச்சுக்கன்னு சொல்லி பிளாத்து கொடுத்துட்றான் ஃபுல்லாக. ஆண்டவர் அங்கே இருந்து அழகா அவர் வந்து தூதன் சொல்லி அந்த இடத்துல இருந்து அவர் உயிரோடு வந்து வெளியே வந்து போகிறப்ப இதை கேள்விப்பட்ட அந்த ஹோல் டீம் அதிர்ச்சியாகி என்னடா செய்கிறேன்னு சொல்லி, நம்ம இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பை நம்ம பார்க்குறோம். அன்னைக்கே அவங்களுடைய அத்தனை பேரும் பயந்து போய் அங்கே போய் உடனே போய் சொல்லுவாங்க. அவன் இருக்கக்கூடிய தலைவன் சொல்லுவான், ஏன்னா யூத வழக்கத்தின்படி ஒருவர் ஒரு பாடி அங்கேருந்து தப்பிச்சிட்டாலோ, ஒரு ஜெயிலிருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாலோ ஹேங்கிங், தூக்கு தண்டனை. இதுதான் தட் இஸ் த லா ஆஃப் ஜூயிஸ். அந்த சட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாத்துட்ட போய் சொன்ன உடனே பார்த்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துரு, யூதா காரியஸ்க்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு பணத்தை கொடுத்துரு. பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக அவன் என்ன சொல்லுவான், அந்த ஸ்பாட் இட் செல்ஃப், அந்த இடத்துல இருந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து சொல்லப்ப அங்கேருந்து சீசர்கள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க பாடியை, இப்படியே ஒரு அறிக்கை சொல்லி அதே மாதிரி சொல்லிடுவாங்க. அது மட்டும் அங்கே வந்து பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அங்கே பரப்பி கொண்டிருந்தாங்க. பொய் பிரச்சாரம், ஃபால்ஸ் தியரி, பொய் பிரச்சாரம், லஞ்சம் எல்லாமே எல்லா காலத்திலையும் இருந்திருக்கு. அல்லேலூயா. இதை முறியடிக்கத்தான் தேவன் அவர்கள் போட்ட திட்டம் வேறு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவை காட்டிலும் உன் நினைவுகள் என் நினைவு உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. அவன் செஞ்சதில் 2 பெரிய பிளண்டர். அவன் ஹேங்கிங் கொடுத்துருந்தான்னா அவன் நியாயாதிபதி. அல்லேலூயா. அவன் மட்டும் அந்த காவல் காத்தவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருந்தான்னா அவன் வந்து ஒரு உண்மையை செய்திருக்கிறான், சீசர்களை தூக்கிட்டான்ங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் ஆகிருக்கும். அதை அவர்கள் செய்ய மறுத்தது என் தேவாதி தேவன் உயிருள்ள தேவன் என்பதை அவர்களே அறிக்கையிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் அவங்க எல்லா காரியங்களையும் அவர் தெரியும், என்னென்ன மாதிரிலாம் செய்வான், இதை எப்படியெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வச்சுருக்கார். நம்ம வாழ்க்கையிலேயே கூட ப்ராமிஸ் எப்படிங்கிறத கண்டிஷனலாகவே சிலது சொல்கிறார். யோவான் 1:12 நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது என்ன சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அதிகாரம் எப்போ கிடைக்குது? கண்டிஷன், ரிசீவ், பிலீவ், விசுவாசம்.
விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த ஃபெய்த் அண்ட் ரிசீவ் அண்ட் பிலீவ் சொன்னால் ப்ராமிஸ் என்ன? பிகம் எ சைல்ட், அவருடைய பிள்ளைகளாகக்கூடியதுக்குன்னு சொன்னால் ஒரே கண்டிஷன், அதை விசுவாசிக்கணும், ரிசீவ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் செய்யும் பொழுது முதல் வாக்கை ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு செய்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது யோவான் 3:16, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கேயும் அவர் பிலீவ், அந்த விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நித்திய ஜீவன், ஹேவிங் எட்டர்னல் லைஃப். இங்கே ப்ராமிஸ், ஹேவ் எட்டர்னல் லைஃப். இங்கே கண்டிஷன், பிலீவ். எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுப்பார். அதனால தான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியது, யா மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தாரு, நீ விசுவாசிப்பா. ஆண்டவர் ஒருத்தர் தான் ரட்சிப்பு தர முடியும். அதனால நீ தயவுசெய்து வாப்பா அந்த சபைக்கு, அதனால நீ இயேசுவை ஏற்றுக்கப்பா, அதனால இந்த வேத புஸ்தகத்தை படிப்பா. அப்படிங்கிறது நம்மீது விழுந்த கடமை. அல்லேலூயா. தட்ஸ் ஒன்லி நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை. என்ன சொன்னால், ஆண்டவர் எல்லா வாக்கு தத்தங்களிலும் அவர் கண்டிஷனலாக சிலதை கொடுத்தார். தேர்ட் ஒன், ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அந்த பவுலும் சீலாவும் உள்ளே இருக்கிறப்ப அவன் பதறி போய் அந்த வார்டன் இருப்பான் இல்லையா, அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட இவன் பவுல்கிட்ட கேட்பான், நான் என்ன ஏன் செய்யணும், நீ இவ்வளோ தூரம் என்னை காட்டி கொடுக்காம என்னை பாதுகாத்தியே அப்படின்னு சொல்லப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் மிக அற்புதமாக பிலீவ், இங்கே நம்பு, நீ ரட்சிக்கப்படுவாய். நம்பு கண்டிஷன், அங்கே ப்ராமிஸ், பி சேவ்டு. அல்லேலூயா. அடுத்து ரோமர் 10:13. ரோமர் 10:13. நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர், ஒரு சமீபத்தில் இப்போ நான் வெள்ளூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு டெஸ்டிமனி எனக்கு பார்த்தேன். அந்த அம்மா +2 படிக்கிறப்ப 2 காதுமே கம்ப்ளீட் அவுட், பிரெயின் ஆல்சோ அதனால் கனெக்டடாகி சில ப்ராப்ளம். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய அந்த அம்மா, அவங்க அப்பா அந்த இதில் மினிஸ்டரோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிக் விக், திராவிட முன்னேற்ற கழகத்தில். அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு அங்கே போய் ஒருத்தங்க ஒரு பெண் பைபிள் கொடுக்குறாங்க. அந்த நியூ டெஸ்டமெண்ட் கிடியன்ஸினுடைய இது கிடைக்கும். அதை வாங்கி கையில் வச்சுட்டு அவங்க அம்மா படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இவ ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கா. முழிச்ச உடனே சொல்கிறா, உனக்கா அந்த புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன் மேம், எனக்கே அது ரொம்ப ஒரு மாற்றம் தெரியுது, நீங்கள் தயவுசெய்து நான் டிஸ்சார்ஜ் ஆகிற வரை படிங்கன்னு சொல்லுது. அம்மா கண்டினியூஸாக 3 நாள் படிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக 2 ஏரும் பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு இப்போ இயேசு ஏற்றுக்கல. இந்த பைபிள் எடுத்துகிட்டு போய் ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தை தினசரி படிக்கும். பல சந்தேகங்கள், கேள்வி எழுந்துச்சு. முதல் சந்தேகம், இந்த கடவுள் கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமா, எல்லாருக்குமா? அம்மாவுக்கு முதல் சந்தேகம். அதுக்கு ரோமர் 3:23 இருக்கக்கூடிய ஒரு வசனம் அந்த அம்மாவுக்கு அதில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாரும், நாட் கிறிஸ்டியன் அண்ட் இது ஹோல், ஏன்னா அவரை தவிர வேற எல்லாருமே பாவிகள். அல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கணும். நான் பாவமே செய்யலைன்னா அவுட், கம்ப்ளீட் சினாரியோ அவுட். நாம் அறிக்கையிடும் பொழுது வெற்றியை தேவன் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அம்மா அதுக்கு பிறகு 2வது சந்தேகம் வருது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இது எபிரேயர் 9:22 வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை அந்த அம்மா படிச்சுட்டு, அந்த ஸ்டூடெண்ட், அவள் என்ன +2, ஜஸ்ட் +2 முடிச்சிருக்கா, போய் கையில் பிளேடை வச்சு கத்தி ரத்தம் கொண்டு வர்றதுக்காக சி இஸ் ட்ரையிங். காட் இன்டர்வின் பண்ணி ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அதான் யோவான் 3:16.
அதுக்கு பிறகு இந்த அம்மா படிச்சுட்டு, ஆண்டவர் இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்காரு, நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாத்தையும் he paid all things, எல்லாத்தையும் கிராஸில் முடிச்சிட்டாரு, சிலுவையில் முடிச்சிட்டாரு. நமக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபெய்த், விசுவாசி. நீ விசுவாசம் ஒன்று வச்சாலே போதும், ஹோல் திங் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னைக்கு டாக்டர் பாமினி, கொடைக்கானலில் ஒரு மிகப்பெரிய மருத்துவர். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர், நான் பிலீவராக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு நீ 2 பிள்ளைகள் ஆண்டவர் வல்லமையாய் வல்லமையாய் ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் விடை வேத புஸ்தகத்திலே விடை இல்லாமல் எதற்கும் கிடையாது. வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் வருகை எப்பொழுது நடக்கும் என்பது ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது. ஒரு எப்படி ஆண்டவர் எங்கே வருவார், பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. யூதகுல ராஜாவாக எப்படி வருவார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி அவர் சஃபரிங் சர்வண்டாக ஏசாயா 53 இருப்பார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி அவர் எந்த வீட்டிலே கன்னி வயிற்றிலே பிறப்பார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அவர் வருகை முன் குறிக்கப்பட்டு அந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மோடு இருந்த தேவன் நமக்காக பிரியப்பட்டு வாலண்டரி ப்ராசஸாக தேவன் நம்மிடம் வந்தார். ஹல்லேலூயா. பல நேரங்களில் சொல்ல ஜோக்ஸ் கூட சொல்லுவாங்க. ஒருத்தன் பெரிய கடல் எல்லாரும் குதிக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்கிற ஒரே ஒருத்தன் மட்டும் உள்ள குதிச்சுட்டான். பேரும் அப்ரிஷியேட் பண்ணி அந்த பிரசிடென்ட் அவனை கூப்பிட்டு, உனக்கு என்ன வேணுமாலும் நான் தரேன், ஐ எம் ரெடி டு ஆல் திங். எஸ், வடிவேலு ஜோக் லைக் சேம் திங் ஹேப்பன். வேண்டாம் என்னை தள்ளி விட்டதுன்னு கேட்டான். தேவன் அப்படி இல்லைங்க, வாலண்டரி விருப்பப்பட்டு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயத்திற்காக, நம்முடைய சேட்டைகளுக்காக அவர் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. சும்மா இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாது. அவர் வாக்கை காப்பாற்றிய தேவனுக்கு நாம் கோடி நன்றி. எதிரியை ஜெயித்த தேவனுக்கு கோடி நன்றி. He goes before you. நமக்கு முன்னாடி போகக்கூடிய தேவனுக்கு கோடி நன்றி. சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க, தலைவர் நீ போ அப்படிம்பான், எல்லாரும் மாட்டி விட்டுருவான். இன்னைக்கு ஒரு தலைவன் சொன்னால் he goes the way, shows the way என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் லீடர்ஷிப் மீன்ஸ் goes the way, shows the way என்று சொல்வார்கள். அதை அவன் செய்திருக்க வேண்டும். அவன் முன்னாடி போயிருக்க வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த வாக்கை தேவன் நிறைவேற்றி நம்மை மெய்ப்பனாக முன்னே அழைத்து சென்று அவர் சொல்லும் பொழுது நாம் செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஆடுகளாக நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு இந்த நாளிலே நாம் நன்றியினை காணிக்கை ஆக்குகிறோம். ஹல்லேலூயா. He is our Lord. அவர் நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தராகிய இயேசு. நமக்கு கொடுத்த கடைசி கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் கமாண்ட்மெண்ட்ஸ், கிரேட் கமாண்ட்மெண்ட்ஸ், அது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கமாண்ட்மெண்ட்ஸ் நமக்கு மத்தேயு 28:18-19 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒன்று தான் உங்கள்கிட்ட நம்மகிட்ட எதிர்பார்க்குறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்தில் நீக்கினார், நமக்கு சால்வேஷன் கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தாரு, நம்மளுடைய அக்கிரமத்தை மன்னிச்சார், மூதாதையர் பாவத்தை மன்னிச்சார், மரணத்தின் கூரை தூக்குனார், நோயினுடைய தன்மையிலேருந்து வெளிப்படுத்தினார். எல்லாம் செஞ்சு அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரேட் கமாண்ட்மெண்ட், ஃபைனல் வேர்டிக்ட், அவர் சொல்லக்கூடிய கன்ஃபஷன் என்று சொல்லலாம், கிரேட் கமிஷன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லக்கூடிய இதுதான். நம்ம எல்லார்ட்டையும் போய் அவங்கள்ட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாஸ்டர்.
ஹோல் கான்கிரிகேஷன் ஃபுல்லாக இருக்குது, மேலே ஒரு டீம் இருக்குது. இதே லெவலில் எப்பயும் ஆண்டவர் நமக்கு கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம விரும்புகிறேன். ஹோல் டீம் எப்பயுமே சபை அடுத்த லெவல் எல்லைகளை விரிவாக்கக்கூடிய அளவில் நமக்கு இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? போய் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை, யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெறணும். அதுதாங்க கிறிஸ்டியானிட்டி. நான் மட்டும் ஜாலியாக இருக்கிறது, ஆண்டவர் எனக்கெல்லாம் செஞ்சுட்டாரு போதும்னு இருந்தால் வேஸ்ட். அது உண்மையிலே வேஸ்ட். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, தட் இஸ் கிரேட் கமாண்ட்மெண்ட், லாஸ்ட் கமாண்ட்மெண்ட். சகல ஜனத்துக்கு போய் என் வார்த்தையை சொல்லு, நான் உயிர் தெழுந்ததை சொல்லு, நான் எப்படி உங்களுக்காக, நான் இந்த உலகத்துக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை நான் சிந்தினேங்கிறத சொல்லு, மரணக்கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி, அவங்கள அழைச்சிட்டு வா, எல்லாமே உனக்கு உன் பாவம் மன்னிக்கிறதுக்கும், உனக்கு புது வாழ்க்கை கிடைக்கிறதுக்கும், உன்னை எல்லா வகையிலையும் நான் வந்து பெஸ்ட்டாக கொண்டு வர்றதுக்கும், வெற்றியாக வர்றதுக்கும் எங்கள்கிட்ட ஒரு இது இருக்குது. இங்கே வா, யூ டேஸ்ட் இட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிப்பார், உனக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு அவன் செகண்ட் ஸ்டேஜில் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். நாம் உதவி செய்யக்கூடியவர்களா உங்கள் தலையில் ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிரேட் கம்சன் என்ன? ஆதியாகமம் 12:3 படிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. நீங்க போய் ஒருத்தன்ட்டு சொல்லப்ப அவன் ஏத்து வந்துட்டான்னா அவன் குடும்பத்துக்கு விமோச்சனம். ஹல்லேலூயா. இல்லைன்னா கையெடுத்து ஒரு கும்பிட்டுட்டு நம்ம பாடு வந்துட்டே இருக்கலாம். அவனே ஒரு நாள் தேடி வருவான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கிய, நீ போய் சொல்லு, நீ போய் ஆசீர்வதி, நீ என்னுடைய உபதேசத்தை சொல்லுங்கிறார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:8 அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். அந்த இடத்துல மீண்டும் அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக கலாத்தியர் 3:8. விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தை தேவன் இங்கே வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். பேப்டிசம்ங்கிறது சிக்னிஃபைஸ் பீயிங் யுனைடெட் டு கிரைஸ்ட் என்று நாம் வைத்துக்கொள்ள முடியும். அவரோட வைக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியம் நாம் உயிர்த்தெழுந்தலுடைய ருசியை பார்த்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணதுக்கு பிறகு தேவன் நம்ம அவரோட வைக்கக்கூடிய பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய கலாத்தியர்லேயே 3:27 படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. நாம் அக்கிரமக்காரரா பாவிகளா மரித்த நம்ம இயேசு உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அது விலையை கிரயம் மிக அதிகங்க. யாராலையும் அது செய்யவே முடியும். ஒருத்தன் போய் ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட கேட்டான், ஒரு இளைஞன், பாஸ்டர் நான் ஏதாவது செய்யணும், எனக்கு ரொம்ப வேகமாக இருக்கேன், சம்திங் செய்யணும். நான் ஒருத்தருடைய வாழ்க்கையை படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுனாரு, தம்பி நீ எதுவுமே செய்ய வேண்டாம், கிரைஸ்ட் செஞ்சுட்டார், எல்லாமே அவர் செஞ்சுட்டார்ப்பா. நீ செய்ய வேண்டியது இந்த வார்த்தையை போய் மற்றவங்களுக்கு சொல்லு, இந்த வார்த்தைக்கு படி நீ நடந்து காட்டு, உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவன் மாறுவான் தம்பி, அதுதான் நீ செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆம் என்றும் ஆமேன் என்றும் அழைத்த தேவன். அவர் நம் பிள்ளைகளை கைப்பிடித்து அழைத்து, அவர் முதலிலே கூப்பிட்டவர் நடுவிலும் இருப்பார், பின்பு பின்னாலும் வருவார், நம்மை முன்னோக்கியும் செல்லக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீசஸ் டஸ் நாட் சென்ட் த டிசைபிள்ஸ் இன் த வேர்ல்ட் டு ஆர்ஃபன்ஸ். ஒரு அனாதையாக நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் உள்ளே போடான்னு இவனை அனுப்பவே இல்லை. முழு அதிகாரம், சகல அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா.
சகல அதிகாரம். அதனால தான் கடைசி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மத்தேயு 28 கடைசி வசனத்தை படிக்கும்படி, நான் 28 கடைசியை படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. I am with always to the end of the age. இடையில நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். என்னை நம்பி வந்தவன் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. என்னை நம்பி வந்தவன் புறம்பே தள்ளப்படுவதில்லை. என்னை நம்பி வந்தவன் ஒரு நாள் அவமானப்பட்டதில்லை. என்னை நம்பி வந்தவனுக்கு மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்கக்கூடியவன் நான் என்பதை என் தேவாதி தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அன்னைக்கு இந்த ஈஸ்டர் வெரி வேல்யூபிள் ஒன். இந்த ஈஸ்டர் ஒரு மிகப்பெரிய சாதனையின் தினமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பல்வேறு காரியங்களை சொல்லியிருக்கிறார். மை ஃபாஸ்ட் இஸ், என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் மூலமாக மை பாஸ்ட் இஸ் ஃபர்கட்டன், மை ஃபெயிலியர் ஆர் நாட் ஃபேட்டல், என்னுடைய தோல்வி நிரந்தரம் இல்லை, என்னுடைய கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த மாபெரும் உயிர்த்தெழுதல் நமக்கு கடந்த கால பாவத்தை வேரோடு மாற்றி போடுகிறது. ஹல்லேலூயா. மை பிரசன்ட் இஸ் மீனிங்ஃபுல், மை பிரசன்ட் இஸ் மீனிங்ஃபுல், மை லைஃப் இஸ் நாட் ஃபியூட்டைல். இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். ஹல்லேலூயா. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ இல்லாதவைகளை இருப்பதை போல் செய்யக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாற்றுக்கும் அவளுக்கே 3 முள் இருந்துச்சு. அவளே 3 முறை கேட்டான், என் பலவீனத்தில் இவன் பலம் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் எல்லா ஆபத்து இருந்தாலும் சரி உன்னை பாதுகாத்து சேஃபாக கொண்டு போகிறதுக்கு நான் உனக்கு சில முக்கிய பாதுகாப்பு எப்பயும் கொடுத்துட்ருப்பேன். சிலது உனக்கு எடுக்கலைன்னா அதுக்கு சில காரணங்கள் வச்சுருப்பேன். ஆனால் அதை உனக்கு பாதிக்காத அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அல்லேலூயா. அதை மைண்டில் எப்பயுமே வச்சு, மை ஃப்யூச்சர் இஸ் செக்யூர், என் எதிர்காலம் நிச்சயிக்கப்பட்டது, உறுதியானது, நம்பகத்தன்மை உள்ளது. மை டெத் இஸ் நாட் ஃபைனல். அல்லேலூயா. என்னுடைய இறப்பு இது கிடையாதுங்க. என்னுடைய இறப்பு இது இல்லை. தெசலோனிக்கரில் சொன்னதைப் போல அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் வருகை பொழுது நாமும் அவரோடு இருப்போம். அல்லேலூயா. நாம் யாரெல்லாம் பார்க்கலைன்னு நினைக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்ம டீமை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம்னு நினைக்கிறோமோ ஆண்டவரோடு இருக்கக்கூடியவங்களை அவங்கள பார்த்து ஹாப்பியாக போகிறோம். பொறாமை இல்லை, வருத்தம் இல்லை, சாப்பாடு இல்லை, டென்ஷன் இல்லை, பிளட் ப்ரெஷர் இல்லை. ஏன்னா தேவன் மை ஃபியூச்சர் இஸ் சர்டைனிட்டி. அல்லேலூயா. என்னுடைய எதிர்காலத்தை தேவன் அற்புதமாய் வைத்திருக்கிறார். ஐ வில் ப்ரைஸ் யூ ஃபார் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட் என்று நம் தேவன் சொல்லியிருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் பிறந்திருக்கிறபடியால் கடவுளே உன்னை நான் வணங்குகிறேன். என் தாய் கரு உருவாவதற்கு முன்பே என் கண்கள் உம்மை கண்டது, உங்களை ஜீவ புத்தகத்திலே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் உள்ளங்கையிலே உங்களை வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவராக கடைசி வரை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்டவர் சிலராக இருக்கலாம், ஆனால் தெரிந்துபட்டவர்களோ மிக மிக முக்கியம். நாம் மற்றவர்களை அழைக்கக்கூடிய கிரேட் கமாண்ட்மெண்ட்டை நாம் செய்ய சபதம் எடுப்போம். கர்த்தர் நாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவு செய்து இன்றைய ஈஸ்டரில் உங்களுக்கு பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் எவ்வளோ வேணாலும் நாங்கள் தரோம். போய் மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை, அவர்களிடம் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை சொல்லு. ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு ஆத்துமா நீங்கள் இந்த ஈஸ்டருக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய மகிமை வேறொன்றில். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.